அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனாலிசிங்கில் வீக்லி எக்ஸ்பீரிக்கான வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் இருக்குது, அது எப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் க்ளோசிங் ரொம்பவே மிக முக்கியம். இப்படி முடிஞ்சுது அப்படின்னா புல்லிஷ் ஆகும், இல்லை ஒரு சில 2 ஃபேக்டர் இருக்குது. இந்த 2 ஃபேக்டரையும் நம்ம பார்ப்போம். இந்த எந்த மாதிரி கேண்டில் முடிஞ்சதுன்னா எப்படி நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நண்பர்களே. அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறதுனா, மார்க்கெட் நல்லாவே ஏறி இருந்திருக்கு. ஏறின மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சால்டேஷனில் இருக்குது. இது இந்த கன்சால்டேஷன் ஒன்ஸ் அப்சைடு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா, ஒரு சின்ன கீழே ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு என்ன மாதிரியான கேண்டில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். வாங்க நண்பர்களே. இப்போதைக்கு நேற்றுக்கு நான் 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். 24,359ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 24,162 சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆனிச்சு. அதை விட்டு மேலேயும் போகல, கீழேயும் போகல. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் இன்றைக்கி மேலேயும் பவுன்ஸ் ஆகலை, கீழேயும் பவுன்ஸ் ஆகலை. நான் நேற்றுக்கு கூட ஒரு இமேஜ் ஒன்று போட்டு காமிச்சிருந்தேன். எப்படி போட்டு காமிச்சிருந்தேன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி கரெக்ஷன் ஆகி இப்படி போணுச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கும், இப்படி டவுன் சைடு இப்படி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கும், இந்த இன்பிட்வீன் மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா சைட்வேஸ் அப்படிங்கிற மாரி ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சேன். இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் மார்க்கெட் இருந்துச்சு. இன்றைக்கி கரெக்டான சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. சரிங்களா? இதை நேற்றுக்கு வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நாளைக்கு, எந்த சேஞ்சஸும் கிடையாது. 24,352 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா 24,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,172 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை நம்ம வீக்லி கேண்டில் நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஒரு புல்லிஷில் இருக்குது. நல்லா ஒரு ரிவர்சலான மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீக்லி அனாலிசிங்லேயே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் இப்படியே இறங்கி இந்த இடத்துல முடிஞ்சுது அப்படின்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக மாறிடும். நாளைய தினம் இந்த கேண்டில் நான் இதை பக்கத்தில் டயக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் இப்படி இருக்கக்கூடிய கேண்டில் இப்படி இப்படி இருக்குல்ல இந்த கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இறங்கி இப்படி முடிஞ்சுது அப்படின்னா, இதை ரெட் கலராக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்படி முடிஞ்சுது அப்படின்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வீக் இப்படி முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு பெரிய பேரிஷ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை ஒரு கன்ஃபியூஷன்லேயே வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாளைய தினம் மார்க்கெட்டை இறக்கி தான் முடிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டிலாவோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலாவோ முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷனாகவே இந்த வீக் முடியும். மேக்ஸிமம் அப்படி முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்படி முடிஞ்சுது அப்படின்னா 2 சான்சஸ் இருக்கும். ஒன்று, மார்க்கெட் இப்படி டவுன் சைடு போகலாம், இல்லை இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 2 சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால கன்ஃபியூஷன்லேயே மார்க்கெட்டை முடிப்பாங்க. இப்போ இருக்கிற மாரி மார்க்கெட் முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு புல்லிஷாக மாறிடும். வர இருக்கிற வாரங்களும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில நியூஸஸ் கொஞ்சம் பேரிஷ்னஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 300 புள்ளிகள் 400 புள்ளிகள் இறங்கி முடிஞ்சாலே இந்த கேண்டில் ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக வீக்லி கேண்டில் மாறிடும். அதுதான் நான் யோசிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கேண்டிலாக முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டிசிஷன் கேண்டிலாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாளை தினம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா?
நாளைய தினம் பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறங்கி முடிஞ்சதுன்னா அது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஆகிடும். மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் கலர் லைன் வந்து சொல்லியிருந்தேன் 55,136 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஷூட்டிங் ஸ்டார் வச்சுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கன்ஃபியூஷனாக முடியும். இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா அடுத்த வாரம் இந்த கேண்டில் இப்படியே ஷூட்டிங் ஸ்டாராக முடிஞ்சதுன்னா அது இன்டிசிஷன். இப்படி கூட நெக்ஸ்ட் வீக் மாறலாம், பெரிய பேரிஸாவோ பெரிய புல்லிஷாவோ மாறலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கு. ஆனால் இப்படியே கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாராவோ இன்னும் கொஞ்சம் இறங்கிய முடிஞ்சுது அப்படின்னா அது ஒரு பேரிஷ்னஸ் ஆகிடும். அதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் 56,304 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 57,224 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 58,550 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,164 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,450 500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஒன்ஸ் இப்படி கொஞ்சம் மேலே ஏறி புல்லிஷாக முடிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல புல்லிஷாக முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தென் சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட ரெட் ஜோனில் தான் நிற்கிது. கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே போல தான் வந்து ட்ரேட் ஆகும். சரிங்களா? இந்த 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து குருசியலான லெவலாக இருக்குது. இதை விட்டு கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா 80,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 81,850 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 78,715 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 77,100 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த வீடியோ பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டத்துலேயோ உங்களோட மொபைல்லையோ வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே நாளைக்கு வந்து பார்த்திங்க ஃப்ரைடேவே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அதிகமான ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து பெருசாக கீழே தான் விழுந்திருக்கு. ஒரு சில டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் ஏறி இருக்குது. ஒரு 300 புள்ளிகள் நெஃப்டியில் இறங்கி முடிஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து பேரிஷ் சிக்னலாக காமிக்கும். அது ஒரு இன்டிசிஷன் கேண்டிலாகவும் டோஜ் கேண்டிலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீக்லி அனலிசிங் வீடியோவில் தெளிவாக ஃபிப்னாசி லெவலோட வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் 2 விதமான இன்ட்ராடேக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வாரம் மட்டும் அதை யோசித்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எதுனா நீங்கள் எதுவும் பேமெண்ட்லாம் பண்ண வேணாம். நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து எதுவுமே நடக்கலாம். நம்மளுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டும் பல விஷயங்கள் வந்து நடக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களோட வியூவோட ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணி தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.